பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்கள் வருகைக்கு ரொம்ப நன்றி. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு படத்துடைய தலைப்பு முதல் இரவே கடைசி இரவு அப்படிங்கிற டைட்டிலே உங்களுக்கு கதை சொல்லிடும்னு நினைக்கிறேன். அதில் கேப்ஷனும் இந்த படத்துக்கு யாருமே மனைவியை அழைத்து வர வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு நீங்கள் யூகிச்சிருப்பீங்க. இந்த படத்துல என்ன விசேஷம்னா, நான் கதை நாயகனாவோ இல்லை ஐஸ்வர்யா கதாநாயகியா நடிக்கிறதோ அதுக்கெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. நம்முடைய நடுநாயகமாக உட்கார்ந்தக்கூடிய இயக்குனர் தான் கபை அவர்கள். என்னுடைய அப்பா ஸ்தானத்திலிருந்து இந்த படத்தை இயக்குறாங்க. அதாவது இவ்வளோ ஓல்டு ஏஜ்லையும் எவ்வளோ ஓல்டேஜோட இருக்காரு அப்படின்னு இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். என்ன சிறப்புன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, 90 வயசுல ஆக்ஷன் கட் சொல்லக்கூடிய முதல் இயக்குனராகவே இந்த படத்தை இயக்க போறாரு. எங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. இந்த கதை என்ன அப்படிப்பட்டது. இந்த கதை நிறைய பயணிச்சிருக்கு நிறைய இடங்கள்ல. கடைசியில என்னட்ட பார்க்கும்போது இப்படி ஒரு முகத்தை தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஐயா என்கிட்ட கதை சொல்லும்போது ரொம்ப இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த, அதாவது விட்டு கொடுக்கக்கூடிய 2 பேர் தான் கணவன் மனைவியாவே வாழ்க்கையை தொடர முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்ற கருத்து. அப்படி புரிதல் இல்லாத இடத்துல என்ன நடக்கும், அந்த அந்த முதல் இரவே அவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமா 2 மணி நேரம் அப்படி இப்படின்னு பார்வை அசைய விடாத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைக்கதையை உருவாக்கி இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்பா ரொம்ப, அதாவது நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு புரிதல் இல்லாம நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுமா பெண்களுக்கு எதிரான நிறைய வன்கொடுமைகள், நிறைய பிரச்சனைகள் அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லா காலகட்டத்திலையும். எல்லாருமே என்னதான் அது அறிவுரையா சொன்னாலோ சட்டம் போட்டு தடுத்தாலோ அவங்களுக்கு எதிரான கொடுமைகள் இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இத்தனை வருஷம் அனுபவத்துல அவர் பார்த்து பார்த்து வசனங்களா எழுதி ஒரு 2 பேர் நடக்கக்கூடிய வாழ்க்கை சொல்ல முடியாது ஒரு போர், ஒரு அறைக்குள்ள நடக்கிற ஒரு போரை மக்கள் எப்படி போர் அடிக்காம பார்க்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான வசனங்களோட ரொம்ப அசரடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படத்துல அவர் வச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமா சொல்ல போனா ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படங்கள் வருவது மிக அரிதாகிவிட்ட இந்த காலகட்டத்துல எல்லாருமே சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜனரஞ்சகமான ஒரு படம் தான் இந்த முதலிரவே கடைசி இரவு அப்படிங்கிற படம். நீங்க திரையில பார்க்கும்போது அதை நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. இந்த படத்துல பணியாற்றக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சியான ஒரு இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இசைஞானி அப்படின்னாலே நமக்கு தமிழ் சினிமாவில் தவிர்த்துட்டு பார்க்க முடியாத ஒரு நபர். அவருடைய குடும்பத்துல இருந்து ஒருத்தர் இசையமைப்பாளரா நமக்கு சார் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் இதுல என்ன இருக்கும் அந்த படத்துல அப்படின்னு சொன்னா, ஆக்ஷனுக்கும் பஞ்சம் இருக்காது, சண்டை காட்சியும் இருக்குது, பாடல் காட்சியும் இருக்குது. எல்லாருமே ரசிக்கக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல வசனம் உள்ள படமாக இது வந்திருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்லையும் சரி பத்திரிகை துறையிலையும் சரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பெண்களை ஒரு போகப் பொருளா மட்டும்தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையை ஏற்படுத்தி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த படம் ஒரு புரட்சிகரமான ஒரு படமா அமையும் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிக்க முடியும். மொத்தமா இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா இந்த இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கபை அந்த இயக்குநர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு தயாரிப்பு செய்யப்போம் நம்முடைய வீடவை பால் சார், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய பிஆர்ஓ சித்திக் அவர்கள் ரொம்ப அழகா அந்த ஒருங்கிணைச்சிருக்காங்க அந்த விஷயத்த. ஸோ மீதி வெண்திரையில் காண்க அப்படின்னு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகுத்தாரகை ஐஸ்வர்யா சொல்லுவோம். ஏன்னா டைட்டில் அதான் அழகுத்தாரகை ஐஸ்வர்யாவை பேசும்படி அனுப்பி கேட்டு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம கதை எப்படின்னா சார் சொன்ன மாதிரிதான். நம்ம கதை எப்படின்னா சார் சொன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்றது ஒரு நைட்ல முடியக்கூடிய ஒரு கதை. டைட்டில் சொன்ன மாதிரி முதல் இரவு கடைசி அந்த மாதிரி
ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா இன்னைக்கு நடக்கிற காலகட்டத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பல நாட்கள் வாழ்ந்து பல வருஷங்களா வாழ்ந்து புரிஞ்சும் அடிச்சு பிரிஞ்சு போறாங்க. ஆனா ஒரு நைட்ல எப்படி இது நடக்குது அப்படின்றத காட்டுறதா நம்ம மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வாய்ப்பு தந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு அபய் சாருக்கு ரொம்ப நன்றி. சொல்லப்போனா இந்த காலகட்டத்துல நம்ம கல்யாணம் எதுக்கு என்றதை யோசிக்கிறதுக்கு இந்த மூவி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10% நல்லா ஆகுதுன்னா 90% வந்துட்டு அது வேண்டாம் அப்படியே ஒரு தோட்லே போகுது. ஸோ 2 மணி நேரம் எதுக்கு உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வர வேண்டாம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மூவிக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சிங் இருக்கு. ஸோ 2 மணி நேரம் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டா நீங்க பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை துறையில இருந்து இந்த படத்தினுடைய துவக்க விழா வந்திருக்கீங்க. இந்த படம் வந்து நம்ம எல்லாமே நிறைய பேர் வந்து போராடிட்டு இருக்கோம். சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இதில் எல்லாம் போராடிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு வந்து என்ன வயசானாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் வயசு ஒரு காரியம் இல்லை, வருடங்கள் காரியம் இல்லைன்றத வந்து நிரூபிக்கிற மாதிரி 40 வருடங்கள் கழித்தும் இன்னைக்கும் இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட சினிமாவை வந்து முழுக்க முழுக்க வந்து சினிமாவை ஒரு ஆளுமையா பார்த்துட்டு இருக்காரு. 40 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி சினிமாக்குள்ள வராரு. அவருடைய 90வது வயதுல இந்த படத்தை வந்து எடுக்கணுன்ற ஒரு விஷயத்துல வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கூட நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தை வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாரும் எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த அவருடைய உழைப்புக்கான ஒரு விஷயம் தான். இந்த உழைப்பை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. பத்திரிகை துறை மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படம் வந்து முதல்ல இந்த படம் ஆக்சுவலாக இந்த வாய்ப்பு வந்து பால் சார், அவர் பத்திரிகை துறை, அவர் மூலமாக கபை சார்கிட்ட ஒரு அறிமுகம் கிடைத்து எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. என் வீட்டு கதவை தட்டிய சந்தர்ப்பம். நம்ம தான் தேடி சான்ஸ் தேடி போவோம், ஆனால் இது தேடி வந்த வாய்ப்பு இது. அதுக்கு முதல்ல வந்து அவங்க 2 பேருக்கும் கபை அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் பால் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதை சொல்லும்போது ஒரு சின்ன நாட்டை தான் சொன்னார், ரொம்ப அருமையாக இருந்தது. பெண்ணினுடைய போராட்டம்ங்கிறது ஒரு ஒரு மிக நீண்ட நெடிய போராட்டம். இன்னை வரைக்கும் போராட்டம் போய்கிட்டே இருக்கு. ஆண் ரொம்ப சௌக்கியமாக வாழ்ந்துருவான், பெண் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இது. அத்தனை பெண்களும் அது 2000 வருஷம் ஆனாலும் 5000 வருஷம் ஆனாலும் பெண்கள் போராடி அவ கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அத்தனை கேள்விகளுக்கு உண்டான கேள்வியை ஒவ்வொரு பெண்ணும் கேட்க வேண்டிய கேள்வி தான் அந்த படத்தினுடைய காட்சி அமைப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கதை கேட்ட வரையில எனக்கு அப்படி தோணுது. ஸோ எல்லாருக்கும் மனைவி அழைத்து வர வேண்டாம் போட்டிருக்காங்க, ஆனால் அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அங்கே ஒரு பெரிய கதை நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய பத்திரிகை துறை உங்களுடைய பேர் ஆதரவும் ஒரு பெரிய அன்பும் இந்த மேலே செலுத்தி எங்களை வாழ்த்தி நீங்கள் இது ஒரு பெரிய வெற்றி படமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் வந்து ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. தேங்க்யூ ஸோ மச். எனது சொந்த பந்தங்களே, நீங்கள் எல்லோரும் எனது இரத்த உறவுகளே, திரையோட இருக்க நண்பர்களே, நடிகர்களே, எல்லா விதமான டெக்னீஷியன்களே, உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த திறம் தாழ்ந்த வணக்கம். நான் வாழ்க்கையில நிறைய பேசியிருக்கேன், ரொம்ப பேசியிருக்கேன். இனி எனக்கு பேச வேண்டிய சந்தர்ப்பம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பத்தி பேச வேண்டிய காலம் இது, என் திரைப்படங்களை பத்தி பேச வேண்டிய காலம். அதனால நான் இந்த கூட்டத்தில் அதிகமா பேசலைன்னாலும் பொதுவா நான் கடுமையா சிந்திக்கிறவன். அப்படித்தான் இப்படி ஒரு கருவை எனக்கு ஆகிறது. நான் பார்த்தேன், சமுதாயத்தை பார்க்கும்போது பெண்கள் படுற கொடுமைக்கு எல்லையே இல்லை. நான் ரொம்ப புழுங்கி போனேன், நொந்து போனேன், கண்ணீர் விட கூட செய்தேன். இதுக்கெல்லாம் தீர்வு இல்லை. எல்லாம் மனிதர்களாக
இருக்கிறார்களே தவிர வேஷமிட்டு. ஆனா உள்ளுக்குள் அவர்களுடைய நிலை என்ன, மந்தைகளாக இருக்கிறார்கள். ஒருவன் அடிபட்டு கிடந்தால் கூட ஓடி போய் அதை எடுக்கிற அளவுக்கு தூக்குறவங்கள, சரி போலீஸ் நம்மள கேள்வி கேட்கணும்னு போயிடுறான். ஒரு மிருகம் கூட, ஒரு மிருகம் செத்து கிடந்ததுன்னா அது போறதில்லை, கிட்ட போகும், வெட்டிடுவான். அப்படிப்பட்ட ஒரு மிருகங்களுக்குள்ள அற்புதமான ஒரு அறிவு. உன்னை சாப்பிடும்போது கூட மிருகங்கள் அடிக்கிறது இல்லை, மிருகங்கள் என்னோட அதிகமான மிருகங்கள் சண்டை போடுறதில்லை. ஆனா மனிதன் என்ன செய்யறான், இன்னொருத்தருடைய சாப்பாடு இருந்தும் அடுத்தவருடைய சாப்பாட்டை பறிச்சு சாப்பிடுறான். இந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது திரையுலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நல்ல விஷயங்களை தர வேண்டிய ஒரு அற்புதமான மீடியா, அழகான ஒரு திரையுலகம், அது அத்தனையும் மறந்துட்டு காசுக்காக பயன்படுத்தக்கூடிய திரையுலகமா போச்சு. அதனால்தான் இந்த திரையுலகத்தை உயிரெல்லாம் போச்சு. இன்னைக்கு செத்து போய் கிடக்கு. யார் வேணாலும் காசு சம்பாதிக்கணும்னு தெரியும், ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லல. அந்த அளவுக்கு ஒரு சீர்கேடான நிலையில இருக்கும்போதுதான் நான் 5 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில சுத்திக்கிட்டே இருந்தேன். எல்லாம் வயசானவன்னு நினைச்சாங்க தவிர அவங்ககிட்ட ஏதாவது இருக்குமோன்னு நினைக்கவே இல்லை. சரி, வாலிபர்கள்ட்ட இல்லாத அனுபவங்கள் வயசானவங்ககிட்ட இருக்கும் இல்லையா? அதை ஏன் இங்க கவனிக்கணும்? அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க வேண்டி பணம். நீ நல்ல கதையை கொண்டு வா, நீ தேவையில்லை, போ. உன் கதையை யார் பார்க்கறதுக்கா? நாங்க இருக்கோம். அவர் சொல்றது என்னன்னா, நாங்க குப்பையா கதை எழுத தெரியும், நீ என்ன வயசான காலத்துல கதை எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நாங்களாம் நிராகரிக்கப்பட்டோம். நான் நிராகரிக்கப்பட்டேன்னு சொல்றோம். கடைசியில பார்க்கும்போது இதான் வழி பண்ணணும். இப்ப என்ன மாதிரி எல்லாம் ஓய மாட்டான். இன்னும் சொல்ல போனா, நான் 45 வருஷத்துக்கு முதல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில அதை விட தெளிவா வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா ஆரோக்கியமா வந்திருக்கேன். என் அளவுக்கு இங்க உள்ள வாலிபர்கள் கூட நான் அடிச்சு சொல்லுவ வேலை செய்ய முடியாது. நான் காலைல 7 மணிக்குள்ள இங்க வந்துட்டேன். என்னோட அசிஸ்டன்ட்ல 8 மணி 9 மணி 10 மணிக்கு வந்தாங்க. எதை சுமந்துக்கிட்டு, இந்த பையன் சுமந்துக்கிட்டு, என் பேகை சுமந்துக்கிட்டு, ஒரு பெரிய ஒரு பேனர், இந்த பேனர்லாம் சுமந்துக்கிட்டு ஒரு 25 கிலோமீட்டர் வர்றேன். நான் காலைல 5 மணிக்கு வந்துருச்சு, பஸ்ஸை பிடிச்சி 1 மணி நேரம் பஸ் இல்லாம அப்புறம் இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி சேர்ந்துட்டாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல குறிக்கோள் வேணும், ஒழுக்கம் வேணும். பஞ்சுவாலிட்டி ஒருத்தர் கீப் அப் பண்ணலன்னா எந்த நேரத்துல ஒரு தருவார்க்கே வரும். இன்னைக்கு ரொம்ப பேர் கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஒழுக்கம் இல்லாததும் காலத்தால அவன் அந்த காரியங்கள் செய்யாதனால்தான் அந்த இடிபாடுல அவன் அழிஞ்சு போற அளவுக்கு இருக்கான். இதெல்லாம் இண்டஸ்ட்ரி, இன்னைக்கே இண்டஸ்ட்ரியில இங்க பாருங்க, இண்டஸ்ட்ரின்னு ஒருத்தன் படம் பிடிக்கணும் கூட்டமா வர்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, சாப்பாடு இல்லை. வேணா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம், நல்லா நீட்டா. என்ன பண்றது, பாதியோட பாதி என்ன மனுஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம். ஆனா உங்களுக்குள்ள உள்ள வேதனைகள் எல்லாம் பிஞ்சு போன ஒரு கந்த துளியோட மோசமா இருக்கு. இந்த நிலையை நம்ம மாத்தலன்னா எப்படி சரியா வரும்? பணத்தை நடிக்கிறான், என்னமோ நடிக்கிறான், பணத்தை அள்ளிட்டு போயிடுறான். பட்னியா கிடக்குறானேன்னு கூட அவனை திரும்பி பார்க்கறது இல்லை. என்னடா இப்போ நான் படம் எடுக்கிறவங்க, நான் வெறும் ஸ்கிரிப்ட் தான் எழுதியிருக்கேன். இதுக்கு உயிர் கொடுக்க கூடியவர்கள் நீங்க அத்தனை பேரும் தான். இத்தனை பேரும் அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க. நான் ரொம்ப கம்மி. நான் டேபிள் உட்காந்து எழுதி என்னுடைய கதையை உருவாக்கி நான் கொண்டு வந்துடுறேன். ஆனா அதுக்கு ஜீவன் இருக்கா? இல்லையே. இத்தனை பேர் இல்லைன்னா நான் எங்க இருப்பேன்? அந்த கதைக்கு ஜீவன் எது? இதை முதல்ல உணரணும். என்கிட்ட திறமை இருக்கு, நான் போய் கீழ்ச்சிடுறேன்னு சொல்லி வந்தா சரியா வராது. இத்தனை பேர் உழைப்பும் சேர்ந்ததுதான் ஒரு கதையினுடைய எடுத்துக்காட்டு திரையில ஓடும். அப்ப செய்தவனுக்கு கூலி தரணும்ல, அவனை கவனிக்கல, அவன் பட்டா கிடக்கூடாதுல்ல. இந்த இண்டஸ்ட்ரியில ஒருத்தனை சொல்லுங்க, ஒருத்தரை கையை நிட்டுங்க, நான் இதுக்காக வந்திருப்பேன் என்ன தவிர
நாங்க வந்திருக்கதே 4 நாள் கழிச்சு சோறு போட்டு தான் வந்திருக்கேன். அள்ளிட்டு போறதுக்குள்ள கண்டிப்பா போக மாட்டேன். எனக்கு பணம் தேவையில்லை. வேற வேலைக்கு எங்க வீட்டுல சாப்பாடு கொடுக்குறாங்க. அதான் என்ன நினைக்கிறதோ வயசான காலத்தை ஏன் அவனுக்கு தெரியுது பேசாம இருக்கிறதும் எல்லா நண்பர்களும் எல்லாம் திட்ட வந்திருக்கேன்னா நான் எல்லாரையும் போற நான் சாப்பிட்டு வாழ்றேன். மனுஷனா மீட்டிங் கூட தான் வாழுது. கடவுள் கொடுத்த அறிவை நம்ம பயன்படுத்தி பார்த்தோம்னா இது பேருக்கு நமக்கு திறமை இருக்குன்னா சோறு பண்ணி இப்ப வந்துட்டேன். ஒரு 10 குடும்பங்கள் ஏதோ கொண்டு வந்து நான் கடனை வாங்கணும் உடனே வாங்கணும் பிச்சு கொடுக்குறேன். பசி ஆகுது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த கூட்டம் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்குன்னா நான் வந்ததுனால தானே. இல்லாட்டி அவங்க வந்து ஏதாவது சில பேர் பண்ணி இறப்பாங்க, சில வேலை கிடைக்கல என்ன பண்றாங்க, எங்கேயாவது வேலை கிடைக்குதுன்னா கூட்டம் வராங்க. அப்ப இத்தனை பேரை பண்ணா போட்டு நான் போனோம்னா மனுஷன் மிருகமா? இந்த மிருக வேலைத்தான் இந்த இண்டஸ்ட்ரியில செய்துட்டு இருக்கான். நான் பச்சை சொல்லுவேன். நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நான் யாருக்கும் பயங்களும் இல்லை, பயப்படவும் மாட்டேன். தப்பு இதை செருப்பாக அடிப்பேன். கையாள முடியல சொல்லாவே அடிச்சு அப்படி சாவடிச்சிடுவேன். இதோட பழக்கம். இந்த நல்ல மாறணும்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல இது ஒரு நல்ல தன்மை. அதாவது ஏதோ வேலை கிடைக்குது. கடந்து நீங்க அறிவுபூர்வமான விஷயம் சொல்றீங்க. ஆனா கடைசியா செருப்பால் அடிக்கும்னு சொல்றாரு. இந்த 90 வயசுக்கு ஏற்ற ஐயா நான் செருப்பால் அடிக்க சொன்னது உங்களை இல்ல. தப்பு செய்யற என்னதான் பண்றது? ஒரு பொம்பளைய கற்பழிக்கிறாங்க, என்ன பண்றது? என்ன பண்ணுங்க? அவங்க கொஞ்சீங்களா? அதெல்லாம் நான் சொல்றேன். நான் இங்க பாருங்க தம்பி, நீங்க நான் சொல்றேன் செருப்பால் அடிக்க உங்களை இல்ல, நல்லவர்கள் இல்ல. நீ நல்லவர் தானே? நீங்க நல்லவர் தானே? சொல்ல தப்பு அடிச்சு கொள்ளணும். தப்பு பண்ணுவோம் விடக்கூடாது. நான் சொல்லுவேன், நான் செய்வேன், நான் வந்திருக்கேன், கண்டிப்பா செய்வேன். வயசா யார சொல்றது? தனிப்பட்ட சொன்னேன். நான் சொல்றது என்னன்னா இத்தனை பேர் சாகும் போது ஒருத்தர் தப்பு பண்றான்னா அவனை எப்படி வாழ வைக்கிறது? அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஐயா, நீங்க புரிஞ்சுக்கணும்யா. ஒருத்தர் ஆக்ரோஷமா தம்பி ஒருத்தர் ஆக்ரோஷமா பேசுறான்னா அவன் நல்லவனா இருக்கான்னு தெரிஞ்சா நல்லவனா இருக்கான்னு கேட்டா அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க பொறுத்து இருக்கு. இருந்தாதான் அவன் எதை சொன்னாலும் ஒழுங்காதான் சொல்லுவான், சரியாதான் சொல்லுவான், நல்லதான் சொல்ல. இந்த அறிவு நமக்கு இல்லைன்னா ஒருத்தருடைய பேச்சை கண்டுபிடிக்க முடியாது. சரியா? இப்ப சும்மா இருக்க இந்த மாதிரி ஏன் சொல்றான்? உங்களுக்கு சேர்த்தா நான் வாதாடுறேன். எனக்காக இல்லையா, எனக்கு தேவையில்லை. ஐயா இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு வேணாம். இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு சோறு போட போறது இல்ல. நான் பணம் சம்பாதிக்க வரல, குறுக்க வந்திருக்கேன். சாவலான்னு சொல்றேன். ஒருத்தர் மட்டும் எப்படி அழிய போறது? இத்தனை பேர் உழைப்பு தானே. ஒருத்தர் சுட்டிட்டு போலாம்னா ஐயா, ஒருத்தர் சுட்டிட்டு போலாம்னா இத்தனை பேர் பட்டு தானே. இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஐயா உங்களுக்கு அறிவு இருந்தா நீங்க புரிஞ்சுக்க. இல்லங்க எனக்கு சொல்ல வேலை. நான் பொதுவா விட்டு போடுவேன். நான் ஒருத்தர் புடிச்ச சொல்றேன். இந்த மாதிரி கேள்விகள் வர்றது உண்டு. ஏன்னா இந்த மாதிரி மனிதர்களால் தான் ஒரு நல்ல காரியங்களும் கெட்டு போகுது. நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா தம்பி நீங்க சுபிச்சமா இருக்கீங்களா? இல்ல தம்பி அவரை ஏன் விட்டுங்க, பரவாயில்ல. தம்பி சொல்றேன், நீங்க சுபிச்சமா இருக்கீங்களா? சுபிச்சமா இருக்கீங்களா? சுபிச்சமா இருக்கீங்களா? சந்தோஷம். நீங்க ஒரு நாள் நல்லா இருந்தா போதும். இத்தனை பேர் பண்ணியா இருக்காங்களா? எத்தனையோ பேர் இப்போ நான் இண்டஸ்ட்ரி தம்பி நான் தம்பி தப்பு செய்தால செருப்பால மட்டும் இல்ல தம்பி, எதால வேணும் அடிக்கலாம். தப்பு சாதாரண நான் சொல்றேன். ஒரு பெண்ணை இந்த படத்தினுடைய கோட்பாடு என்ன தெரியுங்களா? பெண் அழிவு நிறைய ஏற்படும் இருக்கா இல்லையா? அப்ப அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? அடிக்கிறானா இல்லையா செருப்பால? அதைத்தான் சொல்றேன் நானு. அதைத்தானே சொல்றேன், அதைத்தானே தம்பி சொல்றேன். நான் இங்க வேண்ட வெறுப்புக்கா வரல. காரணம் இப்ப உங்க மேல கோபம் கிடையாது. நீங்க கேக்குறீங்க, உங்களுக்கு பட்டதை கேக்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும். அதான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் செய்துட்டான்னா, தப்பு பண்ணிட்டான் ஒரு பெண்ணு கிட்டன்னா
எத்தனை பேர் ரோட்ல விட்டு செருப்பால மட்டும் அடிக்கிறாங்க. எது கிடைக்கவே வாரி அடிக்காது. இப்படி பண்ணிக்கிற பாவி ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி போட்டுச்சு வருது இல்லையா? நீங்க என்ன அதான் செய்வீங்க? நீங்க அவனை விடுவீங்க. சரி, உங்க தங்கச்சி ஏதோ ஒரு நாள் தப்பு பண்ணிட்டான், நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல தம்பி என்ன பேசா அவனை செருப்பால் அடிக்க விடாத அவனை விட்டுருங்க பரவாயில்ல. என்ன விவரங்க? கண்முதான் செய்யறானே, கண்முதான் செய்யறான்னு தம்பி பரவாயில்ல வாங்க. நான் நீங்க என்ன கேள்வி கேட்டா அந்த அளவுக்கு முதிர்ச்சி இருக்கு ஐயா, எங்களை முதிர்ச்சி இருக்கு. நான் 90 வயசு முதிர்ச்சி, என்னுடைய அனுபவங்கள் எல்லை இல்லாது. இன்னைக்கு நாட்டு ஆண்டனா நான் அதைத்தான் செய்வேன். இன்னைக்கு நாட்டு ராஜா, இன்னைக்கு நாட்டை ஆண்டா கூட நீங்க தம்பி நீ போய் கேட்கும் போதுதான் விஷயங்கள் வரும். கேட்கறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எவனுக்கு கேள்வி கேட்க தெரியுதோ அப்பதான் பல விஷயங்கள். எத்தனை விஷயம் பேசிருக்கேன். நீங்க கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்சது கேட்கணும். நான் பதில் சொல்ல கடையில வேலைக்கு லாய்க்கிறேன் நான். உட்காருங்க, படத்துக்கு போயிடலாங்க. சரி, ஏன் சொல்றேன்னா கும்பி கொதிக்குது தம்பி. இந்த வயசுல என்ன அவசியம் தம்பி வரணும்? நீங்க பேர தானே, இந்த வயசுல நான் வரணும். ஆனா உங்களுக்கு நீங்க வரலையே, அதான் நான் வர்றேன். நீங்க வரலையே. இந்த பார்த்து இந்த கோலத்தை பார்த்து ஒரு வெறி கொண்டு வந்து ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்கல. இந்த வயசான காலத்து துணிஞ்சு நிக்கிறேன்னு உங்க தாத்தா, அது சந்தோஷம் பண்ணல, சந்தோஷம் பண்ணல. இல்ல அவன் இங்க பாருங்க, அவர் கேள்வி கேட்டா தப்பு கிடையாது. அவருக்கு தெரிஞ்சது கேட்டா இத்தனை விஷயங்கள் வெளியே வரும். உங்க கேள்வி கேட்டா 1000 விஷயம் வெளியே வரும். அது கேட்டவன தப்பு சொல்லக்கூடாது. நீ கேட்ட உட்காரு, முட்டாள் அவன். அவன் கேட்ட கேள்வி அத்தனைக்கு பதில் சுத்தி சுத்தி அடிக்கணும். அப்போதான் அவன் பதில் சொல்றவன் சரியான ஆளுன்னு சொல்ல முடியும். கேள்வி கேட்ட பதில் வந்துருச்சு. இப்ப என்ன இருக்கு தம்பி? இப்ப அவருக்கு சூடு பிடிக்கல, ஏன்னா ஒரு கிழவன் கொண்டு வந்து பேசுறான். நம்ம பேசாம இருக்கிறோம், 3 பேர் சாவலாம். சரி, சரி சரி உட்காருங்க. நான் தாத்தா உட்காருக்கா? சரி, அதனால எனக்கு எல்லாரும் சொந்தம். நான் பெற்றது 8, ஆனா பெறாத தெரியுங்களா 800 கோடி மக்கள். இத்தனையை பத்தி சிந்திக்கிறார், ஏனோ சிந்திக்கிறார். ஏன்டா இந்த மக்கள் வாழல? இதுக்கெல்லாம் காரணம் அரசியல்வாதியோட எதுக்குமே லாய்க்கில்லாத அரசியல்வாதிகள். நான் என்ன மாதிரி அரசியல்வாதியை கோட்டை பிச்சை எடுத்தா எவனும் இருக்க முடியாது. என் நூல்கள்லாம் நீங்க படிக்கல, ஒரு கால் கிடைச்சதா படிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு உங்களை அறியாம உங்க நிரம்பெல்லாம் சூடி அறியணும். ஆஹா இப்படி எல்லாம் இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை சிந்திங்க. ஒருத்த பட்னியா கிடக்கிறான்னா ஏன் கிடக்கிறான்? அவனுக்கு சோறு போட்டான். அதாவது ஈகை என்பது இல்லாத போதும் கொடுப்பது, இருப்பதில் கொடுப்பது. ஒரு பிளேட் தான் எனக்கு சாப்பாடு எனக்கு மண்ணு இல்லைன்னு சொல்லாத. இருக்கிறத கொஞ்சம் கொடுப்பா, அவன் பாதி 6 ரூபாய். உங்களுடைய சமுதாய கோபங்கள் எல்லாம் உங்க படத்துல வெளியே வந்துடும். எல்லாம் இப்ப அர்த்தம் போகுது, 1 2 வரப்போகுது. ஆமா வரப்போகுது. தம்பி சொல்லல, இல்ல தம்பிய வந்து சமாதானப்படுத்த என்னோட கடமை. ரத்தம் இல்லையா? அதாமா படங்கிறது இதுக்கு அர்த்தம். வந்து பொம்பளை பிள்ளைங்க இதை பாருங்க பேத்தி. அவருக்குள்ள இருக்க, அவருக்குள்ள நகைச்சுவை இருக்க. அவர் வெளியே, அதாவது தம்பி அவர் வெளியே வர தெரியல, நான் இழுத்து கொண்டு வர்றேன் தப்பா? அதாவது 250 படம் நடிச்சேன்னு சொல்ல எனக்கு தெரியல ஐயா. ஒரு பேரும் தெரியல, யாருன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு படத்தில் நடிக்கும் போது பூர்வலாம் தெரியும். தெரியுமா இல்லையா? சரியா சொல்லுங்க. அவருக்குள்ள இருக்கு, நகைச்சுவை இருக்கு. இந்த அம்மாக்குள்ள அழகு கொட்டி கிடக்கு. நான் சொல்லக்கூடாது, அழகு தரைன்னு சொல்லக்கூடாது. ஆமா இருக்குல்ல. அவங்க எதுவுமே டைட்டில் வைக்காமயே ஒரு பேர் மட்டும் வச்சிருக்காங்க. நீங்க இது மாதிரி நகைச்சுவை நாயகன் அழகு தாரையில வைக்கிறீங்க. அந்த காலத்துல பேர்ல அப்படிதான் வைப்பாங்க. ஒரு புது ஆக்டர் வந்தாங்கன்னா அவங்க பேருக்கு மேல ஒரு டைட்டில் ஒண்ணு வச்சிருவாங்க. இப்ப கேக்குறீங்கல்ல, இது விளம்பரம் தானே உங்களுக்கு? இல்ல சார், ஏன் இப்ப வர இயக்குனர்லாம் பண்றது கிடையாது? பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கே என்ன மாதிரி வரலையே. அவங்க பைத்தியக்காரர் இல்லையா, நல்லவர்களாச்சா. என் பேர் கவிஞன் பைத்தியம், அது ஒரு ஷார்ட் கபை. நான் அப்படிதான் வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்க எல்லாம் இத்தனை பேர் கேட்குறீங்கன்னா
இந்த நான் என்கிட்ட கேட்கலாம், என்னங்க பைத்தியக்காரன் சொல்ற? நான் சொன்னேன், உன்னை பைத்தியக்காரன் சொல்ல முடியலடா, நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு. சரிதானே? என்ன சொன்ன? காதல் சும்மா உங்களுக்கு. சார் முடிச்சா? காதல் சும்மா போலாமா? எப்படிங்க? ஐயா அடுத்து நீங்க நிரூபரா? ஆமா சார். சந்தோஷம். காதல் சும்மா. இந்த மாதிரி வயசானவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, ஏதாவது போட்டு குட்டி சொல்லிடுவாங்க. இல்ல இது சமூக கோபம் தான். நம்ம எல்லாம் இல்ல கோபம்லாம் கிடையாது தம்பி. நீங்க வழக்கமா கேட்கிற கேள்வி உங்க மேல கோபம் வராது. கோபம் வந்தீங்கன்னா நான் ஃபுல். எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஓகே, காதல் சும்மா. வாங்க வேற ஏதாவது சொல்லுங்க. இப்பதான் வந்து ஆண் பாவம் அது மாதிரி படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஆமா. So, அதே பேட்டர்ல போட்டு எடுத்து வராங்க. இதை எடுத்த உடனே அவங்க வந்து ஒரு பேனர்ல போட்டு கீழே படுக்க வச்சு எட்டி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சிருக்கிற டேரக்டர். ஆமா. அதை பார்க்கணும் பாருங்க, எடுத்த உடனே அடியா ஆமா. அது தோணுச்சா உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல இது வந்து ஒரு இயக்குனருடைய எண்ணம். அவர் வந்து நான் நடிகர்கள் வந்து நடிகர் தான். அதாவது ஆக்சுவலாக சொல்லுவாங்க, ஒரு நடிகனுக்கு வந்து என்ன சொன்னாலும் செய்யணும். ஒரு சொன்னார்த்த பார்த்தீங்களா, நான் எழுதி வச்சிருக்கேன், அதுக்கு எப்படி ஜீவன் வரும், அது நடிகர்கள் மூலமா வெளியே கொண்டு வரும்போது அது நடக்கும் அப்படின்றாரு இல்லையா. அவருடைய கற்பனையில என்ன வருதோ அதுக்கு நான் ஒத்துழைச்சு எப்படி எவ்வளவு தூரம் டவுன் டு எர்த்து. உங்களுக்கு தெரியாத உலக நாயகன்லாம் கோமன் கட்டி நடிக்கலையா? ஏன்னா இயக்குனருக்கு தேவைப்பட்டது அவர் அதை செஞ்சாரு. அதுதான் நடிகர். அதாவது நகைச்சுவை நடிகர்னு கமல் சார் சொல்லுவார் அடிக்கடி. நகைச்சுவை நடிகர்னு தனியாக யாரும் கிடையாது, நடிகன் நடிகன் தான். தொடர்ந்து அதையே செஞ்சுட்டு இருக்கும்போது அது நகைச்சுவை நடிகர்னு சொல்லிடுறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து உங்களை வந்து இது பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டர் நான் வெளியே கொண்டு வந்துருன்னு சொன்னார். அதனால அதை வந்து இது பண்ணேன். எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து சந்தோஷம் தானே. இனிமே உங்களை எப்படி கூப்பிடலாம்? காதல் சும்மா கூப்பிடணுமா இல்ல நகைச்சுவை நாயகர் கூப்பிடலாம்? இல்லை, நீங்கள் சுகுமாரனை கூப்பிடுங்க. நகைச்சுவை நாயகன் அவர் தான் வச்சு அவர் வச்ச அடிமொழி தான். அது நான் எதுவும் சொல்ல முடியாது. இயக்குனராக அவர் வந்து ஒரு நான் விஷயத்தை அதை வைக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டோமா, அதுக்குள்ள இருக்கு. இப்போ உங்க உள்ள என்ன இருக்குன்னு தெரியுது எனக்கு. ரிப்போர்ட்டருக்கு கேளுமா, ரிப்போர்ட்டருக்கு நீங்க சில பழக்கம் சுகுமாரனை கூப்பிடுங்க. கேளுங்க. ரிப்போர்ட்டருக்கு சில பழக்கம் இருக்கு. கேள்வி கேட்கலன்னா ரிப்போர்ட்டர் இல்லை. சரியா? அதான் நீங்க கேள்வி கேட்டு நியாயம். நீங்க இந்த படத்துல எடுத்த உடனே வந்து இது மாதிரி ஒரு டைட்டில் ஸ்டார்டிங் உள்ள வரீங்க, வந்த உடனே இன்னொரு டைட்டில், முதல் இரவு கடைசி இரவு. அது டேரக்டர் உங்ககிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரு, என்ன ஃபீல் பண்ணீங்க? ஆனா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லா போயிட்டு இருக்குது. ஒரு நாள்ல எல்லாமே பிரிஞ்சிட முடியுமா? இப்போ நம்ம எப்பவுமே ஒரு நாள்ல ஹஸ்பண்ட் வந்து பிரிய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். என்னோட ஒரு வியூ பாயிண்ட்ல போய் ஒரு 3 மாசம் 6 மாசம் போட்டேன், ஒரு 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தோம். அப்போ கூட அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி தான் பிரியிறாங்க. ஆனா ஒரு நைட்ல ஏன் பிரியிறாங்க, எதுக்காக பிரியிறாங்க? இந்த காலத்துல பொண்ணுங்க என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட, இல்ல ஒரு ஹஸ்பண்ட் என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு நைட்ல அதான் கடைசி இரவு அப்படின்னு சொல்லிக்கிறது. கல்யாண வாழ்க்கையை ஒரே நாள்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிக்கிறது தான் இந்த ஸ்டோரியில அவுட்லைன். இந்த டைட்டில் ஓகே. மேல பாத்தீங்கன்னா உங்க மனைவி ஆக்டர் வேண்டாம் போட்டுருக்காங்க. பெண்களுக்கு பெண்களே சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்கு? அது நான் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அது நிறைய பொண்ணுங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி மாதிரி தான் இது. அதான் சொன்னேன்ல, என்ன அண்டர்ஸ்டாண்டிங், எதனால பிரியிறோம், என்ன காரணத்துக்காக தான் 10 ரீசன்ஸ் இருக்கும். அந்த 10 ரீசனுமா இது நம்ம காட்டுறோம். 10 ரீசன்ஸ் இல்லாம வேற என்னதான் புதுசா ஒரு ரீசனால ஒரு நாள்ல நம்ம பிரிய போறோம்ன்றத காட்டுறதுக்காக இந்த மூவி எல்லாரும் வந்து பார்க்கணும். எல்லா பொண்ணுங்களுக்கும் பார்க்கணும். இந்த ரீசனாலதான் நம்ம பிரிய போறோமா, இல்ல இந்த ரீசனால நம்ம சேர்ந்து வாழ போறோமா, முடிவெடுக்க வேண்டியது பொண்ணுங்க தான். நீங்க வந்து பாருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோவா நடிக்கிறீங்க. இந்த அடுத்த கட்டத்துல நகைச்சுவா போவீங்களா இல்ல ஹீரோவா போவீங்களா? இல்ல ஐயாவோட அறிவுரை என்னன்னா, இந்த காலகட்டத்திலுமே நகைச்சுவை அப்படிங்கிற விஷயத்த விட்டுறவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஹீரோவா பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இங்க வந்து ஹீரோ அப்படிங்கிற ஒரு யாரு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு கதையோடைய நாயகனா தான் இருக்கேன். என்னுடைய ஹீரோ அப்படின்னா முதல் ஷோவில் யாருக்கெல்லாம் தியேட்டர் ஃபுல்லாகுதோ அவங்க மட்டும் தான் ஹீரோ. நான் ஹீரோன்னு எடுத்தோம், நான் ஹீரோலாம் சொல்லிக்க முடியாது. அந்த மாதிரி ஹீரோக்கள் இருக்கிறதுல நாமெல்லாம் ஒரு கதை நாயகர்களாக தான் வந்துருக்கோம். ஒரு கதை மாந்தர்களாக மட்டும்தான் வர்றோம். ஆனால் என்னைக்குமே நீங்கள் நகைச்சுவை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த பட்டமே உங்களுக்கு வச்சேன் அப்படின்னு சொன்னார். அதனால இதுதான் நான் என் வேலை, தொழில் நடிக்கிறது. அது எதுவாக தான் நடிப்பேன், அவ்வளோதான். எழுதி வச்சிருக்கிற ஒரு இதுக்கு நம்ம ஜீவன் கொடுக்குறோம். நம்மளால என்ன பண்ண முடியுதோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி.